அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கொடுப்பவன் நண்பன், கெடுப்பவன் தான் எதிரியும் துரோகியும். ஸோ இதில் உங்களுக்கு நண்பனாகட்டும், வாழ்க்கை துணையாகட்டும், நல்ல ஒரு உறவாகட்டும், இவை அனைத்தையுமே தீர்மானிக்கக்கூடியது களத்திரம், அதாவது 7ஆம் வீடு. ஸோ அந்த 7ஆம் வீடு களத்திரம் வாழ்க்கை துணை முதல் நட்பு வரை, உங்களுடைய உறவுகள் வரை அனைத்தையுமே கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த களத்திர வாழ்க்கை இந்த 2024 கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? திருமணம் நடக்குமா நடக்காதா? திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகுமா? பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்களா? நண்பர்களும் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்குமா? மேலும் வாழ்க்கை துணைக்கு சரியான ஒரு வேலைதொழில் அமையுமா? வாழ்க்கை துணை வழியில் சொத்துக்கள் எதுவும் வரவு உண்டா? வாழ்க்கை துணையுடைய உடல்நிலை சரியாகுமா என அனைத்து விதமான பலன்களையும் இன்றைய பதில் பார்க்க போகிறோம். ஸோ பதிவினை முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, ஜென்மத்தில் சனி பகவான். இந்த 2024 சனிப்பயிற்சி கிடையாது. சனிவான் உங்களுடைய ஜென்மத்தில் கும்பராசியில் தான் இருக்க போகிறார். அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. 7ஆம் வீடு என்பது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மம். அதில் எந்த விதமான கிரகங்களும் இல்லை. ஆனால் சனிவான் உங்களுடைய ராசிநாதனுடைய நேரடி பார்வை இருக்குது. அப்போது 7ஆம் வீடு என்பது உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள். உங்களுடைய எண்ணத்திற்கு படி களத்திர வாழ்க்கை, வாழ்க்கை துணை, நட்பு உறவுகள் மாற்றம் காணப்போகிறது. ஆம், அதிலும் குறிப்பாக ஏப்ரல் மாதம் முடியும் வரை குரு பகவான் உங்களுடைய கும்பத்திற்கு 3ஆம் வீடான மேஷத்திலிருந்து 5ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார் அதே சிம்மத்தை. ஸோ 7ஆம் வீட்டை குருவும் பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு. ஸோ இதில் சனிவான் என்பவர் உங்கள் ராசிநாதன். தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஸோ நம்மளுடைய எண்ணம், எழுத்து, சொல், செயல் மற்றும் உடல்நிலை அனைத்துமே சொல்லக்கூடியது ராசிநாதன் தான். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்டவர் 7ஆம் வீட்டை பார்க்குறாரு, குரு 7ஆம் வீட்டை பார்க்குறாரு ஏப்ரல் மாதம் வரை. அப்போது திருமண காரியங்கள் ஏப்ரலுக்குள் முடிவாகிவிடும். இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண முயற்சிகள் பண்ணுறீங்கன்னா ஏப்ரலுக்குள்ளே சக்ஸஸ் ஆயிரும். திருமணம் நிச்சயிக்கப்படுவதற்கும் வாழ்க்கை துணையை சூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ முடிவாகிவிடும், கவலைப்பட தேவையில்லை. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது இந்த ஒரு காலகட்டத்தில். ஸோ கணவன் மனைவியில் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பிரிஞ்சிருக்கீங்கன்னா ஸோ இந்த ஒரு காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், ஒன்று சேர முடியும். ஏப்ரலுக்கு பின் சனி பார்வை தனிப்பட்ட முறையில் அந்த 7ஆம் வீட்டை பார்க்குறதுனால வாழ்க்கை துணைக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கும். அதேபோல் திருமணம் முடித்த கையோடு உங்களுடைய வாரிசு உருவாவதற்கு வாழ்க்கை துணையுடைய உடல்நிலை சப்போர்ட் பண்ணும். அப்போது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷமே அடுத்த வாரிசும் கிடைப்பதற்கு யோகமும் நிறையா இருக்குது. வாழ்க்கை துணைக்கு வெளிநாட்டிலேயோ வெளி மாநிலங்களையோ வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கும் வீடு மாற்றுறதுக்கும் ஒரு நேர காலம் வந்துவிட்டது இந்த 2024. மேலும் வாழ்க்கை துணை வழியில் வரவேண்டிய விஷயங்களை நீங்கள் வசூல் பண்ணுவீங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணைகிட்ட என்ன எதிர்பார்த்தீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணை உங்களிடமிருந்து மறைத்த சிறிய விஷயங்கள் கூட உங்களுக்கு மிக எளிதாக பெரிதாக தெரிந்துவிடும். சரிங்களா? தவறான வாழ்க்கையை நீங்கள் இப்போது நெறிப்படுத்த முடியும். அல்லது தவறான ஒரு நபரை வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக்கிறீங்களா, நீங்கள் அந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைய முடியும். ஸோ அனைத்துமே உங்களுடைய கையில் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சனிவான் 7ஆம் பார்வையாக பார்க்குறார். இதில் தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ இந்த அமைப்பு இந்த 2024 முழுவதும் இருக்கிறது. மேலும் கும்பராசியில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறார். பெண்களுக்கு 8ஆம் வீடு தான் மாங்கல்யஸ்தானம், கணவனை குறிக்கும். கணவனுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ கணவருடைய பிரிவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஒரு வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக உங்கள்கிட்ட பிரிஞ்சு போகலாம். ஸோ இதுக்குள்ள சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ அதை ஏற்புடையதாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். சரிங்களா? ஸோ மேலும் நண்பர்களை பொறுத்தவரைக்கும், உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் நண்பர்களிடமும் உறவுகளிடமும், நெருங்கிய உறவுகளிடமும் நீங்கள் உண்மையை, உங்களுடைய ரகசியங்களை சொல்லாமல் மறைப்பது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய கண்ணீர் கூட அவர்களுக்கு கேளிக்கையாகவும் சிரிப்பாகவும் தெரியும் ஒரு காலகட்டம். ஸோ உங்களுடைய ரகசியங்கள் எதுவாகினும் ஆறுதல் வேண்டும் என்பதற்காக அதை அவங்க ஷேர் பண்ணிடாதீங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடிந்துவிடும். ஸோ இதில் கொஞ்சம் கும்பராசியில் பிறந்தவங்க இந்த 2024 கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக காணாமல் போன உறவு, பிரிந்த நண்பர்கள் மீண்டும் வந்து சேர வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே போல் கொடுத்த பணமும் இந்த ஒரு காலகட்டத்தில் வசூலாகும். அதுலேருந்து தான் சந்தேகம் இல்லை. ஸோ ஆனால் மீண்டும் அதே போல் மீண்டும் ஒரு தவறை நீங்கள் பண்ணிடாதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் தேவை. தொழில் பார்ட்னர்ஷிப் பண்ணுறவங்க தாராளமாக இந்த
2024 பண்ணலாம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ பணப்புழக்கம் சற்று அதிகமாகும். ஏன்னா 2ல் ராகுவான் இருக்கிறார். ஸோ ஆகமொத்தம் உங்களுடைய கலத்தர வாழ்க்கை என்பது திருமண வாழ்க்கை இந்த 2024 மிகவும் சந்தோஷமாக அமைய வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் சனி பகவானுடைய வழிபாடு தான். உங்களுடைய ராசிநாதனுடைய வழிபாடு தான். ஸோ சனி பகவானுக்கு கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு பண்ணணும். அது குறிப்பாக காக்கைக்கு, சனி பகவானுடைய வாகனம்னு சொல்லக்கூடிய காக்காக்கு உலர் திராட்சை நீரில் ஊற வைத்து அதை போடுங்க. சனிக்கிழமை அல்லது அமாவாசை அன்று போடுங்க. அப்படி அந்த உணவை எடுத்துக்கிச்சுன்னா மிகப்பெரிய செல்வம், வாழ்க்கை துணை வழியில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த ஒரு வழிபாடை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.